ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண். நீங்கள் ₹1,00,000 கொடுத்தா போதும், உங்களுக்கு வெஸ்ட் ஆர்டிகான்ற ஒரு கண்ட்ரிக்கு வீசா எடுத்து தரேன். உங்களுக்கு மாதம் ₹1,00,000 சம்பளம் கூடிய வேலை கிடைக்கும், போகிறீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்கள் ₹1,00,000 கொடுத்துருவீங்க அப்படின்னா, அப்படி கொடுத்து ஏகப்பட்ட பேர் ஏமாந்துருக்காங்க. எங்கேயும் இல்லை, உத்தரப்பிரதேஷில். அதை பயன்படுத்தி பல வருஷங்களாக பல கோடிகள் ஒருத்தர் திருடி இருக்கார். இப்போது நேத்திக்கு தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கேம், என்ன நடந்தது, ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பொதுவாகவே நம்ம ஊரில் இந்த ஸ்கேம்ஸ் இப்படி வருஷம் அப்கிரேட் ஆகிட்டே வரும். நம்ம அறிவாளிகள் ஆக ஆக கூடவே இந்த ஏமாத்துறவங்களும் அறிவாளிகள் ஆகிட்டே வருவாங்க. அப்படி அறிவாளி ஆகி ஆகி எதையோ ஃபேக் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி குஜராத்தில் ஃபேக்காக ஒரு கோர்ட் நடத்துனாங்க, ஃபேக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்துனாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி ஃபேக்காக ஒருத்தவர் எம்பசியே நடத்தியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காசியாபாத் அப்படின்ற ஒரு ஊரில் வெஸ்ட் ஆர்டிகா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோட டிப்ளமேட் நான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாடி இருக்கிற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து பல காஸ்ட்லியான கார்ஸை வீட்டு முன்னாடி நிறுத்தி அங்கே இருக்கிறவங்களுக்கெலாம் அந்த கண்ட்ரியில் வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு வீசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக ஒரு ஃபேக் எம்பசியை ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. எம்பசினா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். எம்பசின்றது என்னென்னா, இந்தியா அல்லாத மற்ற கண்ட்ரீஸ் இந்தியாவுக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்தியாவுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும், உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துப்போம், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பலப்படுத்துறதுக்காகவும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறவங்களுக்கான வழிவகைகளை அந்த லீகல் ரெகுலேஷன்ஸை சரி பண்ணுறதுக்காகவும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அது ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்தும் இருப்பாங்க. இந்தியாவில் ஜப்பான்லேருந்து, யூஎஸ்லேருந்து, இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து எம்பசிஸ் இருப்பாங்க. அந்த எம்பசிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் யூஎஸ் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லோரும் இந்தியாவிலே தங்கி பணிபுரியறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள அலோவ் பண்ணியிருக்கோம். அதுதான் எம்பசி. அந்த எம்பசிக்குள்ளே வேலை பார்க்குற எல்லாரையும் டிப்ளமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளமேட்ஸ்னால் யார், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, டிப்ளமேட்ஸுன்றவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஸாக தான் இருப்பாங்க. பட் அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கும். அவங்களால சுதந்திரமாக எங்கே வேணால் போயிட்டு வர முடியும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நம்பர் இருக்கிற ஒரு கார் கொடுத்துருப்பாங்க, சிடி அப்படின்னு, அதாவது ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா கவர்மெண்ட் வண்டின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. TN19G அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அது கவர்மெண்ட்டோட வண்டி. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக மகாராஷ்டிராவில் இருக்குன்னா MH அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனால் சென்ட்ரலில் இருக்க வேர்டு ஜி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சிடி அப்படின்னு அந்த சீரீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே ஃபாரின் டிப்ளமேட்ஸ், இந்தியாவில் வேறு ஒரு கண்ட்ரிக்காக இருக்கிற ஒரு ஆள். ஸோ அதை ரொம்ப ரெகுலரைஸ் பண்ணி எல்லாருக்குலாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி டிப்ளமேட்டுன்ற ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்துட்டா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. எந்த இந்தியன் சிவில் லாவிலையும் உங்களை ஒரு அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அப்படின்ற மாதிரியான நிறைய பவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த எம்பசின்ற ஆஃபீஸ் இருக்குது தெரியுமா, அதுக்குள்ளே போலீஸால் நுழையவே முடியாது, எந்த விதமான ப்ரேயர் அப்ரூவலும் இல்லாமல். ஸோ இவ்வளோ கெடுபிடிகளோடு தான் அந்த எம்பசின்ற ஒரு செக்யூர்டான பில்டிங் இருக்கும். அந்த எம்பசிக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஆட்கள் டிப்ளமேட்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னா, இதே மாதிரி ஒரு எம்பசியை தான் அவர் நடத்தியிருக்காரு. அவர் இருந்த பில்டிங் முன்னாடி இருந்த கார்ஸ் எல்லாமே டிப்ளமேட் சீரீஸ் நம்பர்ஸ். ஆனால் என்னென்னா, அதை கவர்மெண்ட் கொடுக்கல, இவர் ஃபேக் பண்ணி அந்த டிப்ளமேட்ஸ் நம்பரோடு இருக்க காரை அந்த பில்டிங் முன்னாடி நிறுத்தியிருக்காரு. அந்த பில்டிங் முன்னாடி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க, இது வெஸ்ட் ஆர்டிகாவோட எம்பசி அப்படின்னு சொல்லி. ஸோ பல வருஷங்களாக மக்களுக்கு அவர் வீசா கொடுத்துட்டு இருந்திருக்காரு. என்ன ஆச்சு, எப்படி ஸ்கேம் பண்ணார் அப்படின்ற எதுவுமே இவ்வளோ நாளாக தெரியவே இல்லை. இப்போ தான் யூபியில் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளேயும் போட்டுட்டாங்க.
அவர் சொன்ன அந்த வெஸ்ட் ஆர்டிகான்ற கண்ட்ரி இருக்கு இல்லையா, அது இருக்கா அப்படின்றது தான் உங்களுக்கு இப்போ டவுட்டாக இருக்குன்னா, இருக்குது, ஆனால் இல்லை. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மைக்ரோ நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 193 கண்ட்ரிஸும் என்னமோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஐநா சபை, அதாவது யுஎன் அப்படின்ற ஒரு அமைப்பால் அப்ரூவ் பண்ணப்பட்டு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கண்ட்ரிஸாக இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கரன்சி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நேஷனுக்கும் இருக்கிற ஒரு என்ன சொல்ல, ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது மைக்ரோனேஷன்ஸுன்றவங்க என்னென்னா, அவங்களே கண்ட்ரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்ட ஒரு ஆட்கள். அவங்கள யூஎனோ இல்லை எந்த கண்ட்ரியோ அவங்கள ரெகக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு நாடு அப்படின்னு சொல்லி, நான் வந்து இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு எந்த கண்ட்ரியும் ஒத்துக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நாட்டை உங்களால் உருவாக்க முடியும். ஏன் அப்படின்னா, யூஎனில் இருக்கிற சில லீகல் லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணி அப்பப்போ இதை பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி எதுக்காக பண்ணுவாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட்டை காட்டுறதுக்காகவோ இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் இது ஒரு ஃபன் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் ஒரு 2 கண்ட்ரி சொல்கிறேன். சீலேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி இருக்குது. அதாவது அது கண்ட்ரி கிடையாது, அது ஒரு மைக்ரோனேஷன். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நார்த் சீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடல் பகுதியில் அபேண்டனாக போட்டுட்டு போயிட்ட ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி கேம்ப். அதாவது கடலுக்கு நடுவில் 2 பில்லருக்கு மேலே ஒரு ஆர்மி கேம்ப் இருந்திருக்கு. அதை அபேண்டனாக போட்டு போயிட்டாங்க. அதை ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கி அங்கே ஒரு சின்ன பில்டிங் மாதிரி கட்டி அதை யாருக்குமே சொந்தமில்லாத ஒரு கடல் பகுதியில் இருக்குது. இப்போ அது பிரிட்டிஷும் கிளைம் பண்ணல, வேறு யாருமே கிளைம் பண்ணலன்றதுனால இவரே அதை என்னோட கண்ட்ரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போவும் அந்த கண்ட்ரி இருக்குது. நீங்கள் அதுக்கு டூர் போகலாம், அவர் வீசா கூட கொடுப்பாரு. ஆனால் அந்த வீசா வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போக முடியாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு கண்ட்ரி கூட எடுத்து வச்சுருந்தேன். ஸ்வீடனில் லெடோனியா அப்படின்னு சொல்லி இன்னொரு மைக்ரோனேஷன் இருக்குது. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் கண்ட்ரி ஃபன்னுனா, இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. அதாவது ஸ்வீடனில் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பண்ண ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாத்தையுமே இது இல்லீகல், ஸ்வீடனில் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால, ஸ்வீடனுக்கு வெளியே இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் சிங்கிள் பீஸ் ஆஃப் லேண்டாக அவர் வாங்கி அதை அவர் ஓன் பண்ணி, இது ஸ்வீடன் கிடையாது, இது நான் ஓன் பண்ணியிருக்க ஒரு தனி கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவரே அனௌன்ஸ் பண்ணி அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டாரு. இப்படி தான் ஏகப்பட்ட மைக்ரோனேஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபன்னாக நிறைய பேர் பண்ணுவாங்க. மேக்னிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் வந்து அயர்ன்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மைக்ரோனேஷன் க்ரியேட் பண்ணி அவர் வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஒரு மைக்ரோனேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காரு. என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். மைக்ரோனேஷனாக என்ன, வெதர் நீங்களோ நானோ ஒரு மைக்ரோனேஷன் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபன்னாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு கண்ட்ரி தான் வெஸ்ட் ஆர்டிகா. அதாவது அண்டார்டிகான்ற ஒரு கான்டினென்ட் இருக்குது இல்லையா, கண்ட்ரி ஆர் கான்டினென்ட் எப்படி வச்சுக்கிட்டாலும், அதோட மேஜர் பிளேசஸை ஆஸ்திரேலியா, நார்வே, நியூசிலாந்து இவங்க ஏற்கனவே கிளைம் பண்ணிட்டாங்க. அப்படி கிளைம் பண்ணப்படாமல் நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் யூஎன் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்டார்டிகான்றது வந்து யாரும் கிளைம் பண்ணி அங்கே இருக்கிற இடங்களை அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால எந்த ஒரு கண்ட்ரியும் இனிமே கிளைம் பண்ணப்படாத அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பகுதியை என்னோடது அப்படின்னு எந்த கண்ட்ரியும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதில் எல்லா கண்ட்ரிஸும் சைன் பண்ணுறாங்க. அதில் ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்துச்சு. என்னென்னா, கண்ட்ரிஸ் மட்டும்தான் ஓன் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல்ஸ் ஓன் பண்ணலாம்ல அப்படின்றத டிராவின்ஸ் மெக்கன்ட்ரி அப்படின்றவர் 2001 யோசிக்கிறாரு. ஸோ வெஸ்ட் ஆர்டிகா அதாவது எங்கே இருக்குன்னா, வெஸ்ட் அண்டார்டிகாவில் நிறைய பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் வந்து யாரும் சொந்தம் கொண்டாடாமல் இருக்குது. அதில் ஒரு பகுதியை மார்க் பண்ணி, இது என்னோட கண்ட்ரி வெஸ்ட் ஆர்டிகா, இங்கே 30,000 பேர் வந்து உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரியை உருவாக்குறாரு. இந்த கண்ட்ரி எப்படி அவரால் உருவாக்க முடிஞ்சதுன்னா, சில கண்ட்ரிஸ் அவங்க ஒரு சட்டம் போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் சைன் பண்ணல. அந்த கண்ட்ரி கூட போய் பேசி அவங்க கவர்மெண்ட்டில் இவர் லீகலாக ஒரு நோட்டீஸ் போட்டு அந்த கண்ட்ரி வெஸ்ட் ஆர்டிகா அப்படின்ற ஒரு கண்ட்ரியை அக்செப்ட் பண்ணிக்குது. இப்படி அப்ளை பண்ணது மூலமாக அவர் வெஸ்ட் ஆர்டிகான்ற ஒரு கண்ட்ரியை உருவாக்குனார். ஆனால் அங்கே யாருமே இப்போதைக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் அடுத்த லெவல் போய் அதுக்குன்னு ஒரு ஃப்ளாகு, அதுக்குன்னு ஐஸ் மார்க் அப்படின்னு ஒரு கரன்சியுமே ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காரு. வெஸ்ட் ஆர்டிகான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இப்போ போனீங்கனாலும் அவர் ரொம்ப சீரியஸாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இது
வெஸ்டார்டிகாவோட ஹிஸ்ட்ரி. ஆனால் அந்த கண்ட்ரிக்கு யாரும் போக முடியாது, யாரும் வேலை பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஹர்ஷவர்தன் அப்படின்றவர் காசியாபாத்தில் இந்த ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கேமில் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் ஃபாரின் கரன்சிஸ், வேறு கரன்சிஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருந்ததா யூபியோட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பயங்கரமான ஸ்கேமாக தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடு அவரோடது கிடையாது, அதை வேறு யார்கிட்டேருந்து வாடகைக்கு எடுத்து தான் அந்த ஸ்கேமை, அந்த எம்பசியை ரன் பண்ணியிருக்காரு. அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கூட. இப்படி பப்ளிக்காக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு எம்பசியை ரன் பண்ணுற அளவுக்கு நம்மளோட கவர்மெண்ட் லேசியாக இருந்திருக்காங்களா அப்படின்னா தெரியல. கவர்மெண்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அவரை பிடிச்சிருக்கணும், இல்லை அந்த எம்பசியை வந்து பஸ் பண்ணியிருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், இதை ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஃபேக் கோர்ட், ஃபேக் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தாண்டி எம்பசின்னு ஒன்று ரன் பண்ணி அதில் ஸ்கேம் பண்ணலான்னு சொல்கிறதுக்கே ஒரு கொடூரமான முட்டாள்தனமான தைரியமோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பவர் பேக்கப்போ இல்லாமல் இதை பண்ண முடியாது. எப்படி இதை பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இன்னும் போக போக அவங்க விசாரணைகளில் தான் நமக்கு தெரிய வரும், அதை நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களோ நானோ அந்த ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள். வெஸ்டார்டிகாவுக்கு ஒருத்தன் வீசா தரான், மாதம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பளம் வரும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் வெஸ்டார்டிகான்னு போட்டு ஜாப்ஸ் இன் வெஸ்டார்டிகான்னு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒன்றுமே இல்லை, ஸ்கேமுன்னு. யாருமே பண்ணலை. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா யார்கிட்டையாவது சொல்லுங்கள். உங்களுக்கு டெக்னிக்கலாக கூகுள் பண்ண தெரியல, ஓகே இதோட டார்கெட்டே யாருன்னா படிப்பறிவு இல்லாத, இல்லை இந்த இன்டர்நெட் உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு க்ரௌடை தான் வந்து நீங்கள் அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுப்போமே. அப்படின்னா அதை போய் யார்கிட்டையாவது சொல்லியிருக்கணும்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பசங்கள்கிட்டையோ, அவங்க அண்ணன்ட்டையோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ யார்கிட்டையாவது சொல்லியிருக்கணும். ஸோ யாராவது ஒருத்தவங்களை ட்ரஸ்டபுளாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஸ்கேம், இப்போ இதில் எல்லாருமே வந்து ஈஸியாக ஸ்கேம் ஆகிருப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. சில பேர் வந்து இது ஸ்கேம் அப்படின்னு பிலீவ் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க போலீஸ்க்கு போய் தான் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக இங்கே வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேம்னு ஃபீல் ஆனப்பவே நீங்கள் இதை அலர்ட் பண்ணியிருக்கணும், போலீஸ்க்கு கொண்டு போயிருக்கணும். இல்லைப்பா போலீஸ் கொண்டு போகிறதெல்லாம் இப்போ அது எவ்வளோ ப்ரெஷரான விஷயம் தெரியுமா அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு புரியுது. இட் இஸ் நாட் ஈஸி டு ரீச் போலீஸ் ஸ்டேஷன். ஒரு கேஸ் நடத்துறது, அதில் உங்களே விக்டி மாதிரி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியான பயம் ஒருவேளை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இதை சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கணும், இதை அலர்ட் பண்ணியிருக்கணும், இதை எப்போவோ வைரல் ஆகியிருக்கணும். ஸோ ரைட் திங்ஸை சரியான இடத்துல விசில் ப்ளோ பண்ணுறதுக்கான அவென்யூஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது இதை போய் எங்கே சொல்லலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை ஒரு ஆன்லைனில் வெறும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாக இதை நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு, இல்லை வெறும் சோஷியல் மீடியாவில் இதை நீங்கள் விசில் ப்ளோ பண்ணியிருக்கலாம். இப்படி எதுவுமே பண்ணாததுனால தான் இத்தனை வருஷமாக இது நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் வேகமாக இதை செயல்பட்டு நிறுத்தியிருக்கணுமானா சரி, ஆனால் 110 கோடி பேர் இருக்கிற இடத்துல எல்லா விஷயத்துலையும் கவர்மெண்ட் வேகமாக நடந்து செயல்பட முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. அது போக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லா கண்ட்ரிலையும் எல்லா கவர்மெண்ட்ஸ்லேயும் பியூரோக்ரஸி, ஊழல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை மீறி நீங்களோ நானோ இதை விசில் ப்ளோ பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்தால் தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த ஸ்கேம் வந்து உங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிகரமாக இருக்கா, இல்லை என்ன மாதிரியான உணர்வு உருவாக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி சிமிலர் ஸ்கேம்ஸ் நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா யூ கேன் கமெண்ட். கூடிய சீக்கிரம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.